கொட்டி தீர்த்த மழை தத்தளித்த சென்னை இப்படி ஒரே சமயத்தில் மழை கொட்டி தீர்க்கும் என்று நாம் முன்கூட்டி அறியாததற்கு காரணம் பல சொல்லப்பட்டாலும் வானிலை பற்றியும் பருவநிலை மாறுதல் பற்றிய புரிதல் நமக்கு இல்லை என்பதுதான் யதார்த்த உண்மை. இதற்கு தீர்வு சொல்ல வருகிறது இந்த செய்தி தொகுப்பு. அடிப்படையில் இந்தியா ஒரு வெப்பமண்டல நாடு. ஆனால் நாம் பயன்படுத்தும் வானிலை ஆய்வு மைய படிமங்கள் எனப்படும் வெதர் மாடியூல்ஸ் மேலை நாடுகளில் பயன்படுத்தக்கூடியவை. இந்தியாவுக்கு என்று வடிவமைக்கப்பட்ட படிமங்கள் இல்லை. அதிக அளவில் வானிலை தகவல்கள் திரட்டக்கூடிய வானிலை தொடர்பான கருவிகளை பொருத்தி பொதுமக்களாலும் தகவல்களை பெற முடியும் என்கிறார் வானிலை தன்னார்வலர் ஸ்ரீகாந்த். வானிலை எல்லாருக்கும் மிக அவசியம். ஏன்னா என்ன நடக்கிறதுன்னு நமக்கு தெரியணும். விவசாயிகள், இந்தியா ஒரு விவசாய நாடு என்ன நம்ம சொன்னாலும் விவசாயிகளுக்கு நிச்சயமாக தெரியணும். நாளைக்கு மழை பெய்யுமா பெய்யாதா, பயிருக்கு தண்ணி வைக்கலாமா வைக்கக்கூடாதாங்கிறதுக்கு அவங்களுக்கு வானிலை நிச்சயம் தெரிஞ்சிருக்கணும். வானிலை அளக்கும் கருவிகளை கொண்டு வீட்டிலேயே சிறிய அளவிலான தன்னார்வ வானிலை ஆய்வு மையம் ஒன்றை நடத்தி வருவதாக கூறுகிறார் ஸ்ரீகாந்த். இவரது வீட்டில் இருக்கும் வானிலை கருவி மூலம் அப்பகுதியில் பெய்யும் மழை அளவு, ஈரப்பதம், வெப்பம் ஆகியவற்றை அறிந்து கொள்வதாகவும் தன்னை போன்று யார் வேண்டுமானாலும் இது போன்ற கருவிகளை பொருத்தி வானிலை பற்றிய தகவல்களை சேகரிக்க முடியும் என கூறுகிறார் அவர். காற்று, வெப்பம், மழை, ஈரப்பதம் இது கணிக்கிற கருவி. இதில் சென்சார்ஸ் இருக்கும். ஒன்றுத்துக்கு ஒரு சென்சார் இருக்குது. அந்த சென்சாருக்கு ஏற்ற மாதிரி தட்பவெப்பம் மாறும்போது அந்த சென்சார் கணிச்சு ஒரு கம்ப்யூட்டருக்கு 18 செகண்ட் வினாடிக்கு ஒரு முறை இன்ஃபர்மேஷன் அனுப்போம். இதை வச்சு நம்ம இப்போ அண்ணா நகரில் மழை அளவு எவ்வளோ பெஞ்சிட்ருக்குன்னு தெரியும் நமக்கு. அதே மாதிரி வெப்பம் இருக்குது. இது ஏன் மிக முக்கியம்னு ஒரு காரணம் என்னென்னா ஒரு ஊர்லேயும் ஒரே மாதிரி மழை பெய்யாது, ஒரே மாதிரி வெப்பம் இருக்காது. பக்கத்து மாநிலமான கர்நாடக மாநிலத்தில் 800க்கும் மேற்பட்ட சிறிய வானிலை ஆய்வு மையங்கள் இருப்பதாகவும் பெங்களூரு மாநகராட்சியில் மட்டும் 200க்கும் மேற்பட்ட சிறிய வானிலை மையங்கள் இருப்பதாகவும் கூறுகிறார் ஸ்ரீகாந்த். தமிழகத்திலும் அதிக அளவில் இது போன்ற வானிலை கணிக்கும் கருவிகளை பொருத்தினால் வானிலை தொடர்பான அதிக தகவல்களை பெற முடியும். தந்தி டிவி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் பாலாஜியுடன் சுபாஷ்.